குமரி மாவட்டம் அருமனை அருகே விபத்தில் சிக்கி இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் தூக்கி எறியப்பட்டு படுகாயமடையும் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் தெரிந்த தெருநாய் ஒன்று மீது மோதாமல் இருக்க பிரேக் பிடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் இழுத்து செல்லப்பட்ட காட்சியும் அதில் பதிவாகியுள்ள நிலையில் விபத்தில் சிக்கியவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த ஆத்தூர்குப்பம் ஊராட்சியில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவ சவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கஜலட்சுமி மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள பள்ளப்பட்டி நகராட்சி குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டு கடும் புகை சூழ்ந்ததால் சிறுவர்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் சிரமமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புப் படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்திய நிலையில் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டு அவதிக்குள்ளாவதாகவும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த ஜமாஹிர் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டு அவதிக்குள்ளாவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த ஜப்பார் என்பவர் வலியுறுத்தியுள்ளார். இங்குள்ள கவுன்சிலர்கிட்டையும் நாங்க சொல்லிட்டோம். அதை யாருமே அதை கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இதான் சொல்றோம் செய்யறோம் அப்படின்னு தான் சொல்றாங்களா ஒழிஞ்சு இது வரைக்கும் யாருமே அதை ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன அப்படிங்கறது நீங்க தான் அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். இது மக்கள் கோரிக்கை நான் வைக்கிறேங்க. இது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 558 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. கோவில்பட்டி சார்பு நீதிமன்ற நீதிபதி மாரிக்காலை தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மோட்டார் வாகன விபத்து வழக்கு, உரிமையியல் வழக்குகள் உள்ளிட்ட 825 வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டதில் 558 வழக்குகளுக்கு சமரசம் மூலம் ரூபாய் 2,42,27,318க்கு தீர்வு காணப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அனுமதி இல்லாமல் வனப்பகுதியில் முரம்பு கொட்டி சமம் செய்ததற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ரோந்து பணியில் ஈடுபட்ட வனத்துறை அதிகாரிகள் குடியாத்தம் வன கோட்டத்திற்குட்பட்ட தமிழக எல்லையில் உரிய அனுமதியின்றி சாலையில் முரம்பு மண் கொட்டிய ஆந்திர கல்குவாரி மேலாளருக்கு ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனப்பகுதியை ஒட்டிய விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த வேர்க்கடலை செடிகளை 20க்கும் மேற்பட்ட காட்டுப்பன்றிகள் கடுமையாக சேதப்படுத்தியுள்ளது விவசாயிகளிடையே பெருத்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக பெரும் நஷ்டம் அடைந்ததாக வேதனை தெரிவித்துள்ள அப்பகுதி விவசாயிகள் காட்டுப்பன்றிகளை அப்புறப்படுத்தவும் சேதப்படுத்திய விவசாய நிலங்களை ஆய்வு செய்து உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி கிறிஸ்டியன்பேட்டை பகுதியில் போலி பதிவெண் பயன்படுத்தி தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 3 லட்சம் வரை வரி இழப்பு ஏற்படும் வகையில் இயக்கி வந்த ஆம்னி பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அண்டை மாநில ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாடு பதிவு எண்ணை போலியாக பயன்படுத்தி வந்ததாக எழுந்த புகாரின் பேரில் போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமி உத்தரவின் பேரில் தீவிர சோதனை நடத்தப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கே. சொக்கலிங்கபுரம் கிராமத்தில் தண்ணீர் மறுகாட் செல்லும் ஓடையை தனிநபர் ஒருவர் மண்ணை கொட்டி மூடி தனது விளை நிலத்துடன் சேர்த்து தடுப்பு கம்பிகள் அமைத்ததால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மழைக்காலத்தில் தங்களின் நிலங்களுக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இறந்தவர் உடலை அவ்வழியாக கொண்டு செல்ல முடியாமல் திண்டாடி வரும் அப்பகுதியினர் ஓடையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை வருவாய்த்துறையினர் அகற்றிக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து சிவகாசி செல்லும் அரசு பேருந்தில் பயணித்த ஒரு குடும்பத்தினரை நடத்துனர் இறக்கிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பேருந்தில் கடலையை சாப்பிட்டுவிட்டு அதன் கழிவுகளை பேருந்தில் போட்டதால் நடத்துனர் அப்புறப்படுத்த கூறியதாகவும் இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் நடத்துனர் நடுவழியில் அந்த குடும்பத்தினரை இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேசிய அளவிலான பாரா விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளி, வெண்கலம் வென்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் விகாஸ் நகரை சேர்ந்த 9 வயதான விஷ்ணு என்ற மாற்றுத்திறனாளி மாணவன் சாதனை படைத்துள்ளார்.
3 விருதுகளை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த ஒசூரை சேர்ந்த விஷ்ணு அவர்களுக்கு பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவிற்கு வெள்ளி வென்றவரும் IAS அதிகாரியான சுகாஸ் லலிநாகரை எத்திராஜ் அவர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். எல்லாருக்கும் வணக்கம். நான் DS விஷ்ணு, பாரா பேட்மிண்டன் பிளேயர். இப்போ லாஸ்ட் வீக் நடந்த லக்னோ டோர்னமெண்ட்டில் சில்வர் மெடல் 1 எடுத்தேன். அம்மா 2 பிரான்ஸ் மெடல் எடுத்தேன். எனக்கு வந்து பெருமையாக இருக்குது. அப்புறமா நான் கோச் பண்ண ஐஃபான் கோச், விக்னேஷ் கோச், பாரத் கோச் தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ண OGQ தேங்க்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.